பாருங்க இங்க. ஹாய் காய்ஸ், நான் வந்துட்டேன். ஸோ இந்த பர்த்டேக்கில் ஹாப்பி பர்த்டே டு யூன்னு பாடுவோம். அதே மாதிரி இந்த ஆனிவர்சரிக்கெலாம் என்ன பாடுறது, ஒரு பாட்டுமே இல்லைல்ல, அப்படியே பிளாங்காக நின்றுட்டுருப்போம். அதுக்கு எதனா பாட்டு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் என் புருஷனும் வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே கோபி அண்ணா வந்து கேக்லாம் வாங்கிட்டு வந்து ஒழிச்சு வச்சிட்டாங்க. ஆனால் என்னன்னா இந்த கத்தியும் கேண்டிலும் மட்டும் ஒழிச்சுக்க மறந்து போயிட்டாங்க போல. நான் கரெக்டாக உள்ளே வந்தோன்னே அதை பார்த்துட்டேன். ஸோ அந்த சர்ப்ரைஸ் அப்படியே உடஞ்சி போயிடுச்சு. அப்புறம் கேக்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். எங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு வந்து கொலுசு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அந்த கடைக்கு தான் போயிருந்தோம். இப்போல்லாம் நிறைய டிசைன் வந்துருச்சு. ஆனால் சின்ன வயசுலலாம் அந்த திருகாணி வச்சு கொலுசு ஃபுல்லாக முத்துலாம் இருந்து அப்படியே சல் சல்லுன்னு இருக்கும்ல, அதுதான் வாங்கி தருவாங்க. அதை வச்சு எந்த ஒரு திருட்டுத்தனமும் பண்ண முடியாது, ஈஸியா மாட்டிக்குவோம். இந்த ஊற வச்ச அரிசிலாம் சாப்பிட எனக்கு பிடிக்குமா, நான் அப்படியே நைஸா போவேன். எவ்வளோ பொறுமையா போனாலும் அந்த சல் சல் கேட்டுரும். எங்க அம்மா அப்படியே திரும்பி அரிசி தின்ன வந்துட்டியான்னு ஒரு கத்துவாங்க, நான் அப்படியே ஓட்டுருவேன். அப்பா அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ். ஸோ நாங்கள் கொலுசெல்லாம் வாங்கிட்டு அடுத்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். என் பேர்லயும் என் புருஷன் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே புளியோதரை வச்சிருந்தாங்க. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு கோயில் புளியோதரை நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம்.